நன்மையான ஈவுகளால் உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் திருப்தி அடைவீர்கள், கிருபை பெற்றவர்களாக மாறுவீர்கள். பிலிப்பியர் 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரத்துவின் கையில் வர பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பவுலடியாரின் வாழ்க்கையில் நடந்த 4 விசேஷமான ஆசீர்வாதங்கள் பட்டியலிட்டு மிக தெளிவாக துல்லியமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நம்பர் 1, எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தவறவிட்ட ஆசீர்வாதங்களை அடைந்து கர்த்தருடைய நாமத்தில் சாட்சியாய் நிறுத்தப்பட போகிறீர்கள். 2வது, பரிபூரணம் எனக்கு உண்டாயிற்று என்று சொல்கிறார். நிச்சயமாய் நீங்கள் பரிபூரணம் அடைவீர்கள். குறைவோடு வாழ மாட்டீர்கள். நிரம்பி வழியும் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு நிற்க வைப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். 3வது, சுகந்த வாசனையாக தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். நிச்சயமாய் தேவனுடைய கரங்களிலே, தேவனுடைய சிலுவையின் அடிவாரத்திலே, தேவனுடைய வசனத்திலே, தேவனுடைய சத்தியத்திலே உங்களை உண்மையாய் தாரை வார்த்து அர்ப்பணிக்கும் போது உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்குவதை, கர்த்தருடைய நன்மைகள் அளவில்லாமல் இறங்குவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 4வது சொல்கிறார், நான் திருப்தி அடைந்தேன் என்று சொல்கிறார். நிச்சயமாய் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை திருப்தி உள்ளதா இருக்கும். உங்கள் வியாபாரம் திருப்தி உள்ளதா இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் திருப்தி உள்ளதா இருக்கும். இரவும் பகலும் ஒரு திருப்தி உள்ள, நிறைவுள்ள, கனியுள்ள, ரம்மியமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். கலங்காதிருங்கள். 4 காரியத்தையும் பவுல் பெற்றுக் கொண்டது போல நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொண்டு பிரகாசிப்பீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே கிடைக்கப்பட்ட 4 வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சொந்தமாக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.